வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் இந்தியாவில் இந்த சதி உருவாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சதியை பற்றிய வேதங்களில் குறிப்பிடப்படும் பகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிறோம், என்னென்னா சதிங்கிறது வேதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, வேதங்கள் படி தான் சதி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவாக பார்த்துருவோம். பட் என்ன உண்மை அப்படின்னா, சதிங்கிறது வேதத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. அந்த ஒரு சடங்குகள் 4 வேதத்துலேயும் எந்த இடத்துலையும் அந்த சதிங்கிறது குறிப்பிடப்படலை. பட் ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒருத்தர் இறந்துடுறாரு, ஒரு கணவர் இறந்துடுறாரு. மனைவி என்ன மாதிரியான சடங்கு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இடங்களில் விளக்குறாங்க. அந்த சடங்கு என்னென்னா ஒரு நடிப்பு சடங்கு மாதிரி இருக்குது. நடிப்பு சடங்கு அப்படின்னா, கணவர் இறந்துடுறாரு, கணவரை எரிக்கிறதுக்கு தகனம் பண்ணுறதுக்கு அந்த கட்டைகள் மேலே படுக்க வைக்கும் போது அப்போது ஒரு நடிப்பு சடங்கு பண்ண சொல்கிறாங்க. என்ன சடங்கு அப்படின்னா, மனைவியை அந்த கட்டை மேலே நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த கட்டை மேலே படுக்க வச்சு கணவனுடன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த பெண்ணும் அந்த கட்டையில் படுத்துட்டு, அந்த கணவரோட உறவினர் யாரோ ஒரு ஆண்மகன் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி மறுபடியும் எந்திரிச்சு கூட்டு போகிற மாதிரி ஒரு சடங்கு இருந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு நடிப்பு சடங்கு. இந்த நடிப்பு சடங்குகளை கூட அந்த வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் இறந்தாலும் நீ அதுக்கப்புறம் வாழணும் அப்படிங்கிற மாதிரியாக தான் அந்த வேதங்களில் குறிப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆக்ரோ அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த செல் என்ன அப்படின்னா, விட்டு செல், கணவனை விட்டு நீ போயிரு, அவர் இறந்துட்டார், உண்மையான உயிரோடு இருக்கிற உலகத்துக்கு நீ திரும்பி வாழு அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்புகள் இருக்குது. அதுக்கு பேர் ஆக்ரோ, விட்டுச்செல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த பாடல் எழுதியிருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்ரோங்கிறத ஆக்னோ அப்படிங்கிற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நெருப்புக்குள் செல்லுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு சின்ன வார்த்தையோடைய பொருளையே மாற்றி விட்டு செல்லுங்கிற பொருளை நீக்கி நெருப்புக்குள் செல் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளை பதிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதையே தான் பின்னாடி வந்த மக்கள் வேதங்கள்லேயும் சதி இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த வரியைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அதோடய பொருள் மாறுபட்டு அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, வேதங்களில் சதியை பற்றியான எந்த வர்ணனையும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் கணவன் இறந்த பிறகு பெண்கள் தைரியமாக வாழணுங்கிற மாதிரியான குறிப்புகள் தான் இருக்குது. சரி, அப்போது புராணங்களில் இருக்கா அப்படின்னா, புராணங்களில் ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னென்னா, இந்த தக்ஷன் ஒரு யாகம் செஞ்சதாகவும் அந்த யாகத்திற்கு சிவனை அழைக்காமல் விட்டுட்டார். சரிங்களா? எல்லா கடவுளும் அந்த யாகத்துக்கு போயிருக்காங்க, சிவனை அழைக்கலை. சிவன் தக்ஷன் அவர்களுடைய மருமகன். சரிங்களா? மருமகன். தக்ஷனுடைய மகள் தான் சக்தி ஈஸ்வரிங்கிற தக்ஷாயணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள். அவங்க அப்பாவோட பாசத்துக்காக கணவனை கூப்பிடலினா கூட அவங்க வந்துடுறாங்க அந்த யாகத்துக்கு. வந்ததில் தக்ஷன்கிறவர் அவரோட மகளை அவமானப்படுத்திடுறாரு. நீ ஏன் வந்த, நீ சுடுகாட்டில் இருக்கிறவனுடைய மனைவி, உன்னை நான் கூப்பிடல அப்படி இப்படின்னு அவமானப்படுத்திடுறாரு. அந்த அவமானம் தாங்காமல் அவங்க வேள்விக்குள்ளே விழுந்துடுறாங்க. இதை ஒரு வேள்விக்குள்ளே விழுந்துட்டாங்க, நெருப்புக்குள்ளே விழுந்துட்டாங்கங்கிறத இதை பிடிச்சிட்டாங்க. இதுதான் சதிக்கு புராணங்களில் இருக்குது. அதனால தான் சதி தேவி, அந்த தக்ஷனுடைய மகளுடைய பேர் சதி தேவின்னு பேரை வச்சு அந்த அம்மாவோடைய பேரில் தான் இந்த சதி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பின்னாடி ஒரு புனைவு கதை உருவாக்கிட்டாங்க. சரிங்களா? இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைங்க. இது ஒரு காரணத்துக்கு அந்த சடங்கு உருவாக்கியிருக்காங்க. அந்த காரணம் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அந்த காரணத்துக்கு உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது கடவுளோட கதை இருக்கான்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஆப்டாக இருந்திருக்கு. இந்த கதைப்படி கடவுள் நெருப்புக்குள்ளே உழுகுறாரு அப்படிங்கிறத இவங்க பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? வேதத்துலேயும் அந்த வார்த்தையை மாற்றி வேதத்தில் இருக்குங்கிற மாதிரியும் பதிவு பண்ணிட்டாங்க. கடவுள் புராணத்துலேயும் இப்படி ஒன்று இருக்குங்கிற மாதிரியும் நான் புரிய வச்சுட்டாங்க நமக்கு. சரி, அப்போ வேறு எந்த புராணங்களில் சதியை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் பாண்டவரோட அம்மா குந்தி தேவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக பாண்டவருக்கு அம்மான்னு சொல்கிற குந்தி தேவிக்கு ஒருத்தங்க இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா அதாவது பாண்டவர்களுடைய அப்பா பேர் பாண்டுக்கு 2 மனைவிகள். சரிங்களா? அந்த 2 மனைவிகளில் முதல் மனைவி பேர் தான் குந்தி. நம்ம மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அந்த குந்திங்கிற அந்த கேரக்டரை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் பாண்டுகளோட 2வது மனைவி இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குந்திங்கிறவங்க முதல் 3 பாண்டவர்களுடைய அம்மா தான். சரிங்களா? தர்மர், பீமன், அர்ஜுனன், அவங்க 3 பேர்த்துக்கு தான் அம்மா.
கடைசி 2 பேர் இருக்காங்க, சகாதேவன், நகுலன். அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா கிடையாது. அவங்க அம்மா அம்மா வந்து பாண்டுவோட 2வது மனைவி தான். சரிங்களா? பாண்டு வந்து காட்டிலேயே இறந்துருவார். அந்த காட்டில் இறக்கும்போது இந்த 2வது மனைவி வந்து நானும் வாழ பிடிக்கல அப்படின்ட்டு அவங்களும் வந்து தீயில இறங்கிருவாங்க. அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் மகாபாரதத்தில் உண்டு. அது வரலாற்று அறிஞர்கள் வந்து அதை வந்து பின்னாடி வந்து இடைச்செருகலாக தான் இருக்கும். அது கூட நம்ம வந்து சதின்னு எடுத்துக்க முடியாது. அந்த குறிப்புகள் கூட பின்னாடி வந்து இடைச்செருகலா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் புராணங்கள்லேயும் சரி, கடவுள் பற்றிய வேதங்கள்லேயும் சரி, கடவுளை பற்றிய கதைகள்லேயும் சரி, எதுலேயுமே சதியை பற்றி எந்த குறிப்புகளுமே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், அவர்களான சுயநலத்துக்காக தான் இந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த சுயநலம் வந்து பெண் அடிமைத்தனமும், பெண்ணுடைய உழைப்பை சுரண்டுறதும், அவர்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்துக்குனாலே உருவானது. அதை பற்றி நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.